தமிழ் சினிமாவுல எந்த ஒரு நல்ல படம் வெளியானாலுமே, அந்த படத்த பார்த்துவிட்டு சம்மந்தப்பட்ட படக்குழுவ நேர்ல அழைத்து பாராட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு விதத்திலுமே தவறுவதே கிடையாது. அப்படி சமீப காலத்துல பல நல்ல படங்களை பார்த்து பாராட்டியிருக்காரு. இந்த நிலையில கடந்த மாதம் வெளியாகி திரையரங்குகள்ல சக்கப்போடு போட்டு வந்த டிராகன் படக்குழுவை நேர்ல அழைத்து பாராட்டியுமே இருக்காரு. ஓமை கடவுளை வெற்றிக்கு பின் அஸ்வத் மாரிமுத்துவுடைய 2வது படைப்பாக திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படமான டிராகன். இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனுடன் இயக்குனர் மிஷ்கின், கே.எஸ். ரவிக்குமார், கௌதம் மேனன் மற்றும் மரியம் ஜார்ஜ், அனுபமா பரமேஸ்வரன், கைடு லோகர், விஜய், சித்து, அர்ஷத் கான் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. கடந்த மாதம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன டிராகன் திரைப்படம் வழக்கமான காலேஜ் கலாட்டங்கள் நிறைந்த படமாக இல்லாமல் கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் சமூக அக்கறையுள்ள படமாக பலருடைய வரவேற்பு பெற்று பாராட்டுகளுமே பெற்றுள்ளது. பல தரப்புல இருந்து பாராட்டுகள் குவிந்துட்டு இருக்கு. டிராகன் வசூலிலுமே சக்க போடு போட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டிராகன் திரைப்படத்தை பார்த்து அந்த படக்குழுவை அழைத்து நேர்ல பாராட்டியிருக்காரு. அப்போது எடுத்த புகைப்படங்கள் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க கூலி திரைப்படத்தை பற்றிய முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் டிராக்குக்கான வெளியீடு அடுத்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான ப்ரோமோ வடிவில் வெளியாக உள்ள அறிவிப்பு பாத்தீங்கன்னா இந்த வார கடைசியில வெளியாக இருக்கா. கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பாடல் திரையரங்குகள்ல வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய இசையமைப்பாளரான அனிருத் தரப்புல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. ஓகே, இது போன்ற நம்ம ரஜினி சாரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.